ராஜாவிடம் பேசுகிறாங்க. அப்போ சந்தனா பாரதி, பி. வாசு ஸ்ரீதரிடம் அசிஸ்டண்ட்டாக இருந்தார்கள். அவர்களும் போய் இளையராஜாவிடம் சொல்லி ஒரு வழியாக இசையமைக்க சம்மதம் வாங்கி கொடுத்தார்களாம். அந்த படத்தில் பாட்டு எல்லாம் சூப்பர் ஹிட். அதே நேரம் துடிக்கும் கரங்கள் படத்துக்கு இளையராஜா இசையமைக்கவில்லை. அப்போது ஸ்ரீதர் இசையமைப்பாளராக பாடகர் எஸ்பிபி பாலசுப்ரமணியமும் அறிமுகப்படுத்துகிறார். அந்த படத்தில் பாடல் சூப்பர் ஹிட் ஆனது. அப்புறம் ரஜினி அபாரமான வளர்ச்சியை அடைந்து விட்டார். இந்த நிலையில் மறுபடியும் ரஜினியின் படம் பண்ணுவதற்காக ஸ்ரீதர் ஆசைப்படுகிறார். அதே நேரம் ரஜினியும் ஒத்துக்கிட்டாரு. அப்போது புறம் பேசுபவர்கள் கோல்மூட்டுறவங்க எல்லாம் சேர்ந்து ரஜினியிடம் ஸ்ரீதர் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது சார், இப்போ அப்டேட்லேயே இல்லைன்னு சொல்லி கலாச்சி விட்டுறாங்களாம். அதனால் ரஜினியும் நடுக்க மறுத்து விட்டாராம். அந்த நேரம் ஸ்ரீதர் டென்ஷனாகி மோகனை வைத்து எடுத்த படம் தான் தென்றல் என்னை தொடு. நான் இன்னும் லைஃப் டைமில் தான் இருக்கேன் அப்படின்னு நிரூபித்தார் ஸ்ரீதர் என்றும் சொல்லலாம். அந்த படம் கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு மேல் ஓடி அபார வெற்றி பெற்றது. இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீதர் சார் உண்மை